குட் மார்னிங் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க டாக்ஸ் ஃபுட் வைக்கணும். காலையில் வச்சாச்சு. செகண்ட் பார்ட்டு இன்னும் ஒரு 10 பேர் இருக்கானுங்க சாப்பிட வைக்கணும். ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணிகிட்டே இருப்போம். அப்புறம் பசு மாட்டுக்கு கேட்டுக்கு அதெல்லாம் வச்சுக்கலாம். பொறாக்களுக்கு ஃபுட்டு. சந்தோஷமா 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 சந்தோஷம். குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லு. அப்போ குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங் குட் மார்னிங் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங் குட் மார்னிங் இங்கே குட் மார்னிங் மார்னிங் இது நான் சாப்பிடுவா. இந்த உலகத்தில் நட்பு ரொம்ப முக்கியமானது. நட்பு இல்லைன்னா உங்களுக்கு டிப்ரெஷன் ஆகும், மன உளைச்சல். குடும்பத்தில் திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அந்த நட்பு தான் சரி பண்ணும். நட்பை நீங்கள் பலமாக வச்சுக்கணும். இது வாழ்க்கையில் ஒரு 20% உங்களை நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் வச்சுக்க உதவும். அதனால் நட்பை எப்பவும் வச்சுங்க. நட்புக்கிட்ட பணம் எதிர்பார்க்காதீங்க, அன்பு எதிர்பாருங்க. அன்பாக இருங்க. முடிஞ்சால் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்கள். ஒருத்தர் 10,000 கேட்குறாரு, எமர்ஜென்சி, முடிஞ்சால் கொடுத்து உதவி பண்ணுங்கள். இல்லைன்னு வச்சுங்க, சார் கோச்சிக்காதீங்கன்ட்டு இல்லை. ஆனால் 1000 வச்சுங்க, திருப்பி தரப்போனா முடிஞ்சால் கொடுங்க, இல்லைனா ஓகே. ஏன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸு திருப்பி கொடுத்துருவாங்க. இல்லைன்னு வச்சிங்களா அந்த நட்பை அப்படியே கட் பண்ணி ஓடி போயிடும். ஏன்னா ஏமாத்துறவன் எப்போயுமே கூட இருக்க மாட்டான், ஓடி போயிடுவான். அதனால் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சுங்க. ஏன்னா கடைசி காலத்தில் டிப்ரெஷன் ஆகிடும். நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன், தனிமை ரொம்ப கொல்லுது. நிறைய பேர் எல்லாம் இது பண்ணிவிட்டு வயசான காலத்துலலாம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் தான் ரொம்ப முக்கியம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறப்ப ஜாலியாக லைஃப் போகும், இளமையாக இருப்போம். கடைசி ஒரு 80-90 வரைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சூப்பராக இருக்கும். சரி வாங்க டாக்ஸ் ஃபுட் வைக்கணும். அப்புறம் சந்தோஷமா சந்தோஷமா ஓடி 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 ஹாப்பியாக இருக்கேன். ஹாப்பியாக வா வா வா. மயிலாண்டி இவர் தேடி தானே நம்ம போனோம். இவர் சாப்பிடுங்க, சண்டை போடாமல் சாப்பிடுங்களா. குட்டி குட்டி போட்டு உள்ள போடு, உள்ள போ. சாப்பிட்டா போடா, சாப்பிடு. எல்லாருக்கும் சாப்பிட வச்சுருச்சுங்க. இந்த நட்புக்கும் உறவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உறவு எப்பவும் எதிர்பார்த்துட்டே இருக்கும். நட்பு ஒரு டீ வாங்கி கொடுத்தா எப்பவுமே சந்தோஷமாக போயிடும். ஏன்னா கடைசி காலம் ஒரு குறிப்பிட்ட நேரம் டிப்ரெஷன்லேருந்து வெளில வர்றதுக்கு இந்த நட்பு ரொம்ப யூஸ் ஆகும். ஒரு நட்பு உயர்த்திடும், ஒரு நட்பு தாழ்த்திடும். ரொம்ப கவனமாக நட்பை நம்ம கையாளணும். ஆஃப்டர் மேரேஜ் நட்பு எவ்வளோ பெரிய நட்பாக இருந்தாலும் வெளியில் தான், வீட்டுக்குள்ளே வச்சுக்கூடாது. ஏன்னா அது சில குடும்பத்தை பாதிச்சிருக்கு, நான் பார்த்துருக்கேன். பெரிய நட்பு ரொம்ப ரைட், ஓகே, அவ்வளோதான். ரொம்ப உள்ளே இது பண்ணுறது அதெல்லாம் நல்லா இருக்காது. ஏன்னா எங்கள் தகப்பனாரும் சொல்லியிருக்காரு, நானும் பார்த்துருக்கேன். ஒரு சில நட்புலாம் எவ்வளோ நட்பாக இருந்தாலும் வெளியிலே வச்சுங்க, அது சந்தோஷம். நட்பு தான் உலகத்தில் சிறந்தது. அந்த நட்பு உங்களை உயர்த்தி விட்டுரும். வாழ்த்துக்கள், நல்லா இருங்க. வாழ்க வளமுடன். எல்லோரும்